ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதாவது எல்லாருக்குமே வந்து உலகத்தை திருத்தணும், உலகத்தை மாற்றணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அவங்களே மாற்றிக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும் இது இல்லையா. பட் ஏன் யாருமே வந்து உலகத்தை திருத்தணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க? மூவியில் ட்ரை பண்ணுவாங்க, சூப்பர் ஹீரோ அது மாதிரிலாம் வந்து உலகத்தை அட்லீஸ்ட் அவங்க திருத்தணும்னு நினைக்க மாட்டாங்க, காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. பட் உலகத்தை மாற்றணுன்றது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியமான விஷயந்தான். ஆனால் அதுக்கு யாரை ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அதை மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸால் மட்டும்தான் இதை மாற்ற முடியும். ஓகே, ஸோ பேரண்ட்ஸால் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் சொசைட்டி. மெயினான சொசைட்டியில் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். ஓகே, பேரண்ட்ஸை கூட அதிகமாக பவர் எடுத்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் அவங்களுக்கு கீழே இருக்கிற டீனேஜர்ஸ். ஓகே, அவங்க தான் வந்து உலகத்தை மாற்றுறதுக்கு காரணமே அவங்க தான். ஓகே, ஏன் அப்படின்னா அதை நம்ம பார்த்தோன்னாலே வந்து நம்மளால் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். முதல்ல பேரண்ட்ஸ் வந்து ஒரு 13 வயசு ஆனோடனே அவங்களுக்கு டீனேஜர்ஸ் அப்படின்னு தனியாக பேர் கொடுத்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. அதாவது யூஆர் அ டீனேஜர் நவ், யூஆர் க்ரோன் கேர்ள், யூஆர் க்ரோன் பாய் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஆல்ரெடி வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுவே அவங்களுக்கு புரியாது, கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. என்ன நடக்குது, ஆம்பளை பார்த்தா பொண்ணுக்கு, ஆணை பார்த்தா பொண்ணுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வரும், பொண்ணு பார்த்தா பையனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வரும். அது இல்லாமல் பெண்களுக்கு கேட்க தேவையில்லை, அந்த மென்சுரல் சைக்கிள் அதான் ஆரம்பிக்கும். ஸோ டூ மெனி கன்ஃபியூஷனில் இருக்கிற ஒரு குழந்தைங்க கிட்ட போய் யூ ஆர் அ டீனேஜர், யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஐ ஹேவ் ஆல்சோ டன் த சேம் மிஸ்டேக். ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் நம்மளால் டீச் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் நிறைய விஷயத்தை. பட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டு டூ சேஞ்ச் மை டாட்டர். ஓகே, பட் எல்லாருமே நம்மளால் மாற்ற ட்ரை பண்ண முடியும், அவங்களால எவ்வளோ மாற முடியுதுன்றது நம்ம கையில் இல்லை. ஓகே, பட் பேரண்ட்ஸால் செய்ய வேண்டியது இதுதான். ஃபஸ்ட்டு குழந்தைங்கள வந்து குழந்தைங்களாவே பார்க்கணும். டீனேஜர்ஸை யூ ஷுட் நாட் கிவ் தெம் ஸ்பெஷல் ஐடென்டிட்டி ஆஸ் டீனேஜர்ஸ். ஓகே, டீன் ஏஜ் சில்ட்ரன் தான் சொல்லணும் நீங்கள். ஓகே, இது மாதிரி நம்ம பேச ஆரம்பித்தோன்னாலே வைங்களேன், சொசைட்டி மாறும், உலகமே மாறிடும். ஓகே, டீனேஜர்ஸ்னு தனியாக சொல்லாமல் யூ ஆர் க்ரோன் சைல்டுன்னு அவங்கக்கிட்ட சொல்லிக் கொடுக்காம யூ ஆர் அ சைல்டு, டீனேஜ் சைல்டு, அவ்வளோதான். ஓகே, கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எல்லா கவர்மெண்ட்டும் உலகத்தில் இந்த எலிமினாட்டின்னு சொல்லுவாங்களே, இவங்க பண்ணுற வேலை என்னென்னா டீனேஜர்ஸை வந்து அவங்களுக்கு ஐடென்டிட்டி அவங்க மூலிமா தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஓகே, ஏன்னா 18 வயசில் ஓட்டு போடலான்னு சொல்கிறாங்க. 18 வயசு ஆனால் லிக்கர் சாப்பிட்லாம். ஓகே, 18 வயசு ஆனால் ஸ்மோக் பண்ணலாம். இதெல்லாம் அவங்க கொடுக்கும்போது பேரண்ட்ஸும் வந்து அவங்களும் அதே மாதிரி தானே பண்ணிட்டு வந்தாங்க. டீனேஜ் வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் வந்த மாதிரி தான் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அது அவங்க பண்ணது அப்படியே பசங்களுக்கும் பண்ண விட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாகணுன்றதுக்காக பண்ணலாம், இல்லை நம்ம பையனோ பொண்ணோ வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணலாம். ஓகே, ஈவன் ஐ டிட் தட். ஸோ அந்த இண்டிவிஜுவாலிட்டின்றது தப்பு கிடையாது. ஆனால் இண்டிவிஜுவாலிட்டி வந்து ஒரு இதை பண்ணால் தான் உன்னோட லைஃபு அப்படின்னு சொல்லாமல், ஓகே, யூ ஹேவ் டு டூ இட் ஃபார் யுவர் குட். ஓகே, நீ ஃப்யூச்சரில் ஒரு 30+ ஆகும்போது தான் அவங்கள வந்து ஒரு தனி பர்சனாகவே மதிக்கணும். ஓகே, அது வரைக்கும் டீனேஜில் இருக்கிறவங்கள டீனேஜ் சில்ட்ரன் தான் சொல்லணும், டீனேஜ் சைல்டுன்னு தான் சொல்லணும், கூப்பிடணும். ஓகே, இது மாதிரி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சொசைட்டியும் வந்து மாறும். சொசைட்டியில் எல்லா பேரண்ட்ஸும் இதே மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஓகே, ஏன்னா பேரண்ட்ஸ் தான் ஸ்கூல்லேயே இருப்பாங்க. ஓகே, எல்லாருமே மாறணும். ஓகே, ஏன்னா பிஸ்னஸ் ஹெட்டுலாம் பெரிய பிஸ்னஸ் ஹெட் இருக்காங்கள்ல உலகத்தில், ஒரு கண்ட்ரிலையும் வேணால் உலகத்தை ஆட்டி படிக்கிறவங்க, அவங்களும் பொலிட்டிஷியன்ஸும் வந்து தே வாண்ட் டு யூஸ் தட் டீனேஜர்ஸ். ஈவன் ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ் இருக்குல்ல, நிறைய ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ்லாம் வந்து டீனேஜ் பசங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆர்கனைசேஷன்ஸ் கோயில் மாதிரி வச்சுக்கிறாங்களே தவிர ஈஷா இதெல்லாம் வந்து தேர் டேக்கிங் மோர் டீனேஜர்ஸ். அந்த 30க்குள்ளே இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. தே வில் யூஸ் தேர் எனர்ஜி. They are not doing bhakti and all, they are using those energy to make money. Okay, ஸோ இது வந்து எல்லாருமே பண்ணுறாங்க, பொலிட்டிஷியன்ஸ். ஓகே, இளைஞர்கள் கூட்டம், இளைஞர்கள் அணி, இளைஞர்கள் தலைவர்னு பார்த்தா கிழவன்களாக தான் இருப்பாங்க. எல்லாம் 50 வயசுக்கு மேலே தான் இளைஞர்கள் தலைவர் இருப்பான். ஆனால் யாருக்கு அவன் இளைஞர் அணி தலைவர்னு பார்த்தா இளைஞர்களுக்கு யாருன்னா 18 வயசு ஆனவங்கலேருந்து அந்த இதில் இருக்கிறவங்க 20-25 இருக்கிறவங்களுக்கு அவர் தலைவராக.
ஸோ எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க பாருங்கள், உலகத்தையே மேனிப்புலேட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் மேனிப்புலேட் ஆகுறாங்க, சில்ட்ரன் மேனிப்புலேட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம் ஒரே விஷயம். ஏன்னா எங்கே உலகம் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜில் தான் மாறுது. நம்ம வாழ்க்கை எங்கே மாறிச்சு, பாசிட்டிவாக நெகட்டிவ், டீனேஜில் மாறிச்சு. எதனால் மாறிச்சு? தே கேவ் தட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஃபார் த டீனேஜர்ஸ், ஸ்பெஷல் ஐடென்டிட்டி ஃபார் த teenagers. You can vote, you can drink, you can smoke, you can have a boyfriend or girlfriend, you can have a sex also. ஓகே, அது சொல்கிறோமோ இல்லையோ அவங்களே செஞ்சுருவாங்க. ஓகே, ஸோ ஒரு அடல்ட் மூவி 16+, இப்போ 13+லேருந்தே நிறைய காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, படத்துலலாம். ஸோ பேரண்ட்ஸும் தே ஆர் ஜஸ்ட் ஈஸிலி லெட்டிங் த சில்ட்ரன் வாட்ச். அவங்க பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குறாங்க. ஓகே, ஸோ வேர்ல்ட் இஸ் கோயிங் சம்வேர். ஓகே, எல்லா பேரண்ட்ஸும் மாற மாட்டாங்க இது மாதிரி எல்லாம் வீடியோலாம் பார்த்தாலும். ஓகே, ஏன்னா எல்லாமே பேரண்ட்ஸே ஸ்பாயில்டு தான் மோஸ்ட்லி. 1-2 பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க, ஒரு அட்லீஸ்ட் சாமி கும்பிட்றவங்க, ரிலீஜியஸாக இருக்கிறவங்க. ஓகே, தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் தே கேன் சேஞ்ச் தேர் சைல்டு. கொஞ்சம் மாற்றின போதும், நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம். இங்கே வாழ்ந்து சாகிறோம், எதுக்கு வாழ்ந்தோம் எதுக்கு சாகிறோன்னு தெரியணும்ல, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல நம்ம டெத்து, நம்ம வாழ்க்கையும். நம்ம பையனுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்தோம், நம்ம பொண்ணுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தோம். ஓகே, அவங்கள வந்து ஒரு ஆளாக்கி விட்டோம், அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அது வந்து இட்ஸ் நாட் நத்திங் அச்சீவ்மெண்ட்டுங்க. நீ சாவ போகிற, நம்ம குழந்தைங்களும் சாவ போகிறாங்க, நம்ம பேரம்பேத்தியும் சாவ போகிறாங்க, எல்லோரும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே செத்துறாங்க ஆல்ரெடி. ஓகே, நோ ட்ரேஸ் தேர், பட் அவர் எனர்ஜி இஸ் ட்ரூ. வாட் எனர்ஜி வி ஆர் கோயிங் டு கிவ் டு த வேர்ல்ட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயமே எனர்ஜி, ஒரு தாட்டும் எனர்ஜி. வாட் ஐ திங்க் இஸ் த எனர்ஜி. நான் என் பையன் என் பொண்ணு அவனுக்கு நான் இதை பண்ணணும்னு நினச்சேன்னா அது ஒரு எனர்ஜி. தட் இஸ் a selfish energy, that is egoistic energy. That's what I am radiating to the universe. That's what going to spread everywhere. But if you love every child, everyone equally, and if you know who you are and all, you are going to radiate that energy, positive energy, God's energy. That's what going to radiate everywhere, and everybody going to become that divine energy. ஓகே, யாருக்குமே நம்பிக்கை இல்லையா டிவைன் எனர்ஜினா? நான் சொன்னாலும் இல்லை, யார் சொன்னாலும் வந்து no one is going to start believing they are divine. They all think they are just a human being. They are just going to live இந்த 4 சவுத்துக்குள்ளே வாழ போகிறோம், ஒரு ஃபேமிலி இருக்குது, இது முதல்ல கரையேற்றணும், அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகணும், முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணணும், செத்து தான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டணும், நிறைய அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ப்ளீஸ் டேக் திஸ் வீடியோ வெரி சீரியஸ்லி. ஓகே, ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அனுப்புங்க. ஓகே, ஏதோ கண்ட வீடியோஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம், காமெடி சீன் அது இதுன்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுவுமே யூஸ் இல்லாது. ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஷேர் திஸ் பிகாஸ் ஐம் மானிட்டைசிங் மை வீடியோலாம் இல்லை. எனக்கு இருக்கிறதே 300 சப்ஸ்கிரைபர், அதில் வீடியோ பார்க்குறது 40-50 பேர் தான். ஏன்னா நாட் எவ்ரிபடி இஸ் மைண்டாக தான் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம் நிறைய பேர் இல்லை. இன்டெலெக்ட் யூஸ் பண்ணுறதில்ல, சோலாகவும் இருக்கிறதில்ல. அதனால் இந்த மாதிரி வீடியோ, இந்த மாதிரி ஸ்பீச்செல்லாம் பிடிக்காது. என்னை பார்த்தாலே இப்போ ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தவங்க, என்ன ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தவங்க. ஓகே, பட் ஐ டோன்ட் கேர் பிகாஸ் ஐ வாண்ட் டு பி எ சோல். ஐ வாண்ட் டு see everybody as a soul. Soul is not running away from me because I am talking spirituality. Their mind is taking them away from the spiritual talk. Not only mind, every spiritual talk. இப்போ சத்குருலாம் பேசினா எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க because he knows how to use the mind. He is manipulating the mind. He is really teaching spirituality. இன்னும் சொல்ல மாட்டேன். I mean, he is sharing the knowledge from spirituality, but he is not giving that energy really. அவர் பண்ணுற அமக்கலம்லாம் இப்போ பார்த்தோன்னா நிறைய தெரியும். ஓகே, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம்ப்ளைன் others. He is also soul, I am also soul, you are all soul. Okay, please, இந்த டீனேஜர்ஸை கிட்ட எந்த பவரும் கொடுக்காதீங்க. டீனேஜர்ஸை நீங்கள் அடிக்க கூட அடிங்க. ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது மாதிரிலாம். இப்போ யூஎஸில் சின்ன பசங்களை அடித்தா கூட கம்ப்ளைண்ட் பண்ணால் அடித்து துரத்திடுங்க வெளியே. you have to take it seriously. Okay, ஏன்னா we are not just growing up a child. ஒரு சைல்டை நம்ம வந்து வளர்க்கல, ஒரு உலகத்தை வந்து அடுத்த ஃப்யூச்சர் இல்லை உலகம் எப்படி இருக்கணுன்றத அந்த குழந்தை மூலிமா தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம் உலகத்தை. ஓகே, ஸோ லவ் யுவர் சைல்டு. ஓகே, கேர் யுவர் சைல்டு, கிவ் வாட் எவர் தே வாண்ட்னு சொல்ல மாட்டேன், வாட் எவர் தே நீட்.
but also keep them as your child. Adult 20 to 30 இருக்கிறவங்க கூட you mention as a child. Adult childனு கூப்பிடுங்க எல்லாருமே இந்த மாரி. ஓகே, இது டீனேஜில் இருக்கணும், டீனேஜ் சில்ட்ரன், அடல்ட் சில்ட்ரன், அவ்வளோதான். 30 வயசில் தான் கல்யாணமே பண்ணணும். இப்போ இருக்கிற இதுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி எது குட் ஏஜ்னு பார்த்தா பழங்காலத்தில் பண்ண மாதிரி 10 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது தான் குட் ஏஜ் ஆக்சுவலி. ஓகே, அதையும் மாற்றினாங்க எல்லாமே கவர்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கையில் தான் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆடப்படுறோம், அதாவது பப்பெட்டாக இருக்கோம் நம்மளாம். நம்ம என்ன படித்தாலும் என்ன சம்பாதிச்சாலும் பணம் இருந்தாலும் we are living in a prison, we don't know it. நீங்களாம் ஸ்பிரிச்சுவலாலாம் ஆக தேவையில்ல. முதல்ல உலகத்தில் என்ன இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். யாரெல்லாம் உங்களை நம்மளை ஏமாத்துறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வெளியில் அவ்வளோ பெரிய மேனிப்புலேஷன் நடக்குது, அதுவும் தெரில. வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபேமிலின்ற பேரில் நிறைய மேனிப்புலேஷன் நடக்குது, அதுவும் தெரில. நம்ம மைண்டு நம்மளை மேனிப்புலேட் பண்ணுது, அதுவும் தெரில. ஏதாவது ஒன்றுத்தை முதல்ல கண்டுபிடிங்க. உங்கள் மைண்டு உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஓவர். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஒன்ஸ் மைண்ட். தட் மைண்ட் இஸ் மேனிப்புலேட்டிங் மீ, திஸ் மைண்ட் இஸ் மேனிப்புலேட்டிங் மீ. ஷாப்புக்கு போனால் அவன் மேனிப்புலேட் பண்ணுறான், ஒரு பொருளை வாங்க போனால் மேனிப்புலேட் பண்ணுறான், ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு போனால் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போனால் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, சினிமாவுக்கு போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிப்புலேஷன், செலிபிரிட்டின்ற பேரை மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க, அரசியல் கேட்கவே தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிப்புலேஷன், பிஸ்னஸஸ் மேனிப்புலேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மேனிப்புலேஷன் இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற பேரில், ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் மேனிப்புலேஷன். ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற பேரில் மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். ஓகே, தே ஆல் ஹேவ் சம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, பட் நமக்கு தெரியாதே. நம்ம டீப்பாக நம்மளை அனலைஸ் பண்ணால் தானே மற்றவங்களை அனலைஸ் பண்ண முடியும். நம்மளுக்குள்ளே என்ன மேனிப்புலேஷன் நடக்குது, நம்ம மைண்ட் எப்படி நம்மளை ட்ரிகர் பண்ணுது, மைண்ட் எப்படி நம்மளை மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்கு, நம்ம மைண்ட் நம்மளை எப்படி ஏமாற்றி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா no one can manipulate us. Okay, then only we can radiate the real energy, divine energy to others. Okay, so we should understand this all. First thing, don't give special identity to your teenage children, adult children also. Okay, so அவங்கள ஓட்டு போட கவர்மெண்ட் அலோவ் பண்ணிட்டோம். யூ டோன்ட் அலோவ். யூ அலோவ் தெம் டு vote after 26, 28. ஓகே, யூ ஹேவ் த ரைட்ஸ் டு டூ தட். கவர்மெண்ட்டில் ஒன்றும் கேட்க முடியாது, அதை கேட்க முடியாது. ஓகே, தே கேனாட் டெல் யூ யூ ஹேவ் டு vote. இஃப் ஐ நாட் இன்ட்ரெஸ்டட் ஐ வில் நாட் vote. நானும் ஓட்டு போட்டு பல வருஷம் ஆச்சு, டைம் வேஸ்ட். ஓகே, ஸோ அங்கே போய் க்யூவில் நின்று நீங்கள் ஓட்டு போகிறதுனா ஒன்றுமே மாறாது. பிகாஸ் தே நோ ஹூ இஸ் கோயிங் டு வின். யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் யூ ஆர் பீயிங் ஸ்டூபிட் பை ஸ்டாண்டிங் இன் க்யூ அண்ட் வேஸ்டிங் டைம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ப்ளீஸ், ஒரு மேனிப்புலேஷன்றது எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு மைண்டுக்கிட்ட மேனிப்புலேட் ஆகாது. உங்கள் மைண்டுக்கிட்ட நீங்கள் மேனிப்புலேட் ஆகிறதே ஒரு அசிங்கம். ஒரு பொலிட்டிஷியன் கிட்ட, ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட, ஒரு ஸ்கூல் கிட்ட, ஐ மீன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி கிட்ட, ஒரு எஜுகேஷ்னல் இண்டஸ்ட்ரி கிட்ட. இட்ஸ் இண்டஸ்ட்ரி எஜுகேஷன். வி ஆர் ஆல் கெட்டிங் சுற்றி அடிக்கிறாங்க நம்மளை. நம்ம வி ஆர் ஜஸ்ட் ஹாப்பி பிகாஸ் வி ஆர் ஏர்னிங் மனி டு கிவ் தெம். அவ்வளோதான், அதில் ஹாப்பி ஆகிடும். இதே தான் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு செம்ம ஹாப்பியாக செத்து போகிறோம். வாட்டர் லைஃப் சூப்பரில். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, சி, இதெல்லாம் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் லைஃப் வில் பி வெரி வெரி ஹாப்பி. கொஞ்சம் சம்பாதிச்சாலும் ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, உலகத்தை மாற்றலாம். உலகத்தை மாற்றுறது சூப்பர் ஹீரோ தேவையில்லை. வி ஆர் சூப்பர் டிவைன் பவர். சூப்பர் மேன் வச்சு என்ன பண்ணுறது, சூப்பர் ஹியூமன் வச்சு என்ன பண்ணுறது. வி ஆர் நாட் ஜஸ்ட் ஹியூமன், வி ஆர் டிவைன். தட்ஸ் வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் வாட் வி ஷுட் டீச் அவர் சில்ட்ரனுக்கு டீச் பண்ணும்போது தட் வில் பிகம் த ஃபியூச்சர் சொசைட்டி. when future society is all divine, then nobody can manipulate. The whole world will become divine. Okay, நன்றி, வணக்கம்.